அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீர்கள். நீங்கள் உபவாசித்து தேவனை வருந்தி கூப்பிட்டு உங்கள் அருகாமையிலே கொண்டு வருவது பேர் தான் உபவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையிலே கூட இந்த புதிய மாதத்திலே இந்த 17வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே ராஜா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்தீரே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் பெரியவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கட்டும் சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நீ பெரியவராய் இருக்கிறீர, நீ நல்லவராய் இருக்கிறீர. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. இந்த 17வது நாள் உபவாசத்திலே ஆவியானவருடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய அக்கினி எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இந்த புதிய மாதத்தை வாழ்த்தி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 17வது நாள் உபவாசத்தை தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே, நீர் இந்த கால வேளையிலே பலத்த காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ராஜா, நாங்கள் பாடி உம்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே ராஜா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த புதிய நாளில் புதிய கிருபை கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்ல கால வேளையிலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கடந்த மாதம் வரையும் நம்மளை கண்மணி போல காத்து வந்தார் இல்லையா? இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றி கொடுப்பீராகன்னு சொல்லி கடந்த நாட்களில் நடத்தினீரே, கண்மணி போல் என்னை காத்தீரே, என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன் என்ற அந்த நல்ல பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். கடந்த நாட்களில் நடத்தினீரே, கண்மணி போல் என்னை காத்தீரே. கடந்த நாட்களில் நடத்தினீரே, எல்லாம் சேர்ந்து கண்மணி போல் என்னை காத்தீரே. என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன்.
என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். ஜீவன் தந்தீரே, எனக்கு புது வாழ்வு அளித்தீரே, புது பலன் தந்தீரே, என்னை புதுமையாய் நடத்தினீரே. புது ஜீவன் தந்தீரே, எனக்கு புது வாழ்வு அளித்தீரே, புது பலன் தந்தீரே, என்னை புதுமையாய் நடத்தினீரே. என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன். எல்லாம் துதிப்போம். என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். கவலைப்படுவதனால ஒரு முழம் கூட்ட முடியாது, ஒரு முழம் குறைக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து கவலைப்படுவதினால் ஒரு முழமும் கூட்ட முடியாதே, கண்ணீர் விடுவதினால் உன் துன்பங்கள் விலகிடாதே, கவலைப்படுவதினால் ஒரு முழமும் கூட்ட முடியாதே, கண்ணீர் விடுவதினால் துன்பங்கள் விலகிடாதே. என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை தாழ்வேன், என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். எரிகோவை இடித்த தேவன் அவர் இந்த மாதத்துல நம்மளோட கூட இருக்கிறார். எல்லா விசுவாசத்தோடு எரிகோவை இடித்தவரே, எகிப்தை வென்றவரே, எனக்குள்ளே இருப்பவரே, வெற்றியை தருபவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எரிகோவை இடித்தவரே, எகிப்தை வென்றவரே, எனக்குள்ளே இருப்பவரே, வெற்றியை தருபவரே. என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன்,
தேவனே நான் உம்மை பாடுவேன். சொல்லுவோமே, என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் தேவனே நான் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே எரிகோவை இடித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எகிப்தை வென்றவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார். இந்த எரிகோ என்ற அந்த கோட்டை இடிந்தது தேவ பிள்ளைகளுடைய பலத்தினால அல்ல, அவர்களுடைய துதியினாலே. அவர்கள் கர்த்தரை மாத்திரம் பார்த்தது நிமித்தமாய் அங்கே கர்த்தர் கிரியை செய்தார். இந்த மாதத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நான் பார்க்கிறேன். என்னுடைய பலத்தினால் என்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் நீர் இறங்கி வந்தால் நீர் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க பலன் இல்லை. சில நேரத்தில் நம்ம பலனை நம்ம யோசிக்கும் பொழுது அங்கே ஒன்றுமே நடக்காது. நம்மளை நடத்துறது யாரு? நம்மளை போஷிக்கிறது யாரு? நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறது யாரு? ஆமா, அதனால்தான் தானியேல் 5:19 சொல்லுது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவருக்கு சித்தமானவரை அவர் உயர்த்துவாராம். தேவ பிள்ளைங்களே, ஹல்லேலூயா. ஆமா, அதனால்தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், அவர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். ஆமா, தேவனுடைய சித்தம் ஒரு மனிதன் மேல அவனை உயர்த்தணும்னு அவர் வச்சுட்டார் அப்படின்னா அவருடைய சித்தம் அந்த மனிதனை உயர்த்தியே ஆக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எரிகோவை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த எரிகோவை தகர்த்து எறிவதற்கு ஆசாரியர்கள் முன்னாடி நடந்தார்கள். இந்த ஆசாரியர்களுக்கு முன்னாடி எது நடந்தது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற அந்த பெட்டியை சுமந்து சென்றார்கள். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். எங்களுக்கு முன்னாடி நீர் தான் நடந்து செல்லுகிறீர, பின்னாடி நாங்கள் நடந்து செல்லுகிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிப்பீர் அப்படின்றது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. எங்க பலத்தினால அல்ல, எங்க பராக்கிரமத்தினால அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால அல்லவே அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என் பலத்தினால அல்ல, என் தேவனாலே. ஹல்லேலூயா. எப்ப நம்ம அதை சொல்றோமோ கர்த்தர் நம்மளோடு கூட இசைந்து எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவர். எல்லா கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் பலன் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய கரம் அல்ல ஆண்டவரே ராஜா, கர்த்தர் நீர் எனக்கு செய்கிறீர் ஆண்டவரே ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீர் தான் என்னை இந்த மாதத்தில் நடத்த போகிறீர், நீர் என்னை பலப்படுத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, எரிகோவை இடித்தவர் நம்மளோட கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த கவியை இயேசு தருவார், வெற்றி தருவார் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம பாடுபோகிறோம். தேவ பிள்ளைகளை, இடித்தவரே, எகிப்தை வென்றவரே, எனக்குள்ளே இருப்பவரே, வெற்றியை தருபவரே. எல்லாம் சேர்ந்து என்னோட சொல்லுவோமே, எரிகோவை இடித்தவரே, எகிப்தை வென்றவரே, எனக்குள்ளே இருப்பவரே, வெற்றியை
இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். இயேசுவே என் தேவனே நான் உம்மை பாடுவேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். வருகின்ற நாட்களை ஆசீர்வதிப்பீர், வெற்றியின் வழியாய் நடத்திடுவேன். வருகின்ற நாட்களை ஆசீர்வதிப்பீர், வெற்றியின் வழியாய் நடத்திடுவீர். என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், என் தேவனே நான் உம்மை பாடுவேன். என் தேவனே நான் உம்மை பாடுவேன், நான் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் துணியோடு ஆரவாரிப்பேன் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே ராஜா, கர்த்தரை ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மகிழ்ச்சியின் துணியோடு ஆர்ப்பரித்து முழங்கிடுவேன், கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்திடுவேன். எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியின் துணியோடு ஆர்ப்பரித்து முழங்கிடுவேன், கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்திடுவேன். இயேசு தருவார், வெற்றி தருவார், உன் வாழ்வில் நிச்சயமே. இயேசு தருவார், வெற்றி தருவார், நம் வாழ்வில் நிச்சயமே, நம் வாழ்வில் நிச்சயமே, நம் வாழ்வில் நிச்சயமே. வருகின்ற நாட்கள், வருகின்ற நாட்களை ஆசீர்வதிப்பீர், வெற்றியின் வழியாய் நடத்தி செல்வீர். எல்லாம் சொல்லுவோமே. வருகின்ற நாட்களை ஆசீர்வதிப்பீர், வெற்றியின் வழியாய் நடத்திடுவீர். மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதிப்பீங்களா? ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து இந்த 17வது உபவாச நாளிலே ஆண்டவரே ராஜா என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பெரியவர் தகப்பனே, நீங்க அதிசயமானவர் ஆண்டவரே ராஜா. இயேசுவே நீ பெரியவர், நீ நல்லவர், நீர் வல்லவர். இயேசுவே ராஜாவை அப்படியே நோக்கி பார்த்து, தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, கத்தாதை நோக்கி பார்த்து ஆராதிப்பேன் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜா. எல்லாம் சொல்லுங்க. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசரை நோக்கி பார்த்து, இனிமேலும் நடத்தி வருகிறவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ பெரியவர், நீ நல்லவர், நீர் அதிசயமானவர்
வல்லவர், நீர் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படி கரங்களை உயர்த்தி அப்படி ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுங்களேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அவர் வல்லவர், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இயேசுவை, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுமே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர வழியோடு ஆராதிப்பேன். சொல்லுமே. தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எல்லா கரங்களும் உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, நீ பெரியவர். எல்லா கரங்களும் உயர்த்தி அந்த பெரியவரை நோக்கி பார்த்து, பெரியவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த 17வது நாள் உபவாசத்தில் ஒரு புது பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் பெரியவர். ஹல்லேலூயா, நல்லவரே, வல்லவரே, ஆவியானவரே நீ பெரியவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாம் நன்றி செலுத்தி இயேசப்பாவை நோக்கி பார்த்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இம்மட்டுமா இந்த 7 மாதங்கள் கர்த்தர் நடத்தினாரு. அதை பார்த்து எல்லாம் நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையின் அக்கினி ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா ஆவியானவர் இறங்கி நீ கிரியை செய்வீராக தகப்பனே. நீ பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துவோம், எல்லாம் நன்றி செலுத்துவோம். எல்லா வாய்களை திறந்து இயேசுவே மக்கள் நன்றி ஆண்டவரே. ராஜா ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நன்றி பிதாவே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரே ராஜா, ஆவியானவருடைய அக்கினி, ஆவியானவருடைய பலன் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். இந்த புதிய மாதத்திற்குரிய அபிஷேகத்தை, புதிய மாதத்திற்குரிய அக்கினியை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த மாதத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறதா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிருபையுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல கால வேளையிலே கூட இந்த 17வது நாள் உபவாசத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமில்லை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசின, அவர் தமக்கு சித்தமானவனை அவர் உயர்த்துகிறார். தேவனுக்கு சித்தமான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் உங்களை உயர்த்தணும்னா தேவ சித்தம் உங்கள் மீது இருக்குமானால் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகையினால இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்த செய்தியை நம் மாலை வேளையிலே வாக்குத்தத்த ஆராதனையில நம்ம சபையிலே நம்ம கேட்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே என்னுடைய பழைய செய்தி, நேற்று கொடுத்த செய்தியை நான் தொடர்ந்து பேச ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் நம்முடைய சபைக்காக, சபை இடத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி, இயேசுவே ஆண்டவரே, இந்த டெஷுவா கிரேஸ் டேபர்னக்கிள் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஆண்டவரே ராஜா, இந்த டெஷுவா கிரேஸ் டேபர்னக்கிள் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராகிய தேவன், ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உம்முடைய கிருபையின் கரத்தை ஆண்டவரே இந்த ஆண்டவரே சபை மீது நீர் வைக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, இது தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு நல்ல இடத்தை நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, அதோடைய ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் உடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே ராஜா, நீங்க இறங்கி
ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியும் கரமாய் எங்களுக்கு செய்து தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். சகல தடைகளையும் நான் உடைத்து செபிக்கிறேன். ஆவியானவர் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ராஜா உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு ஆண்டவரே ராஜா நீர் இந்த நாளிலே வாய்க்க பண்ணித்தார். ஆண்டவரே, அந்த பட்டா வர முடியாதபடிக்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவன் ஆண்டவரே ராஜா நீர் எடுத்து போட்டு ஆவியானவர் நீர் இறங்கி பலமான காரியங்களை நீ செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், இந்த நாளிலே அந்த காரியத்தை நீங்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வல்லமையான கரம் ஆண்டவரே ராஜா எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை நீர் கேட்ட தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் செய்திக்கு நேராய் செல்வதற்கு முன்பதாக ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிபிக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். டாக்டர்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படி சொன்னாங்க. கர்த்தர் என்னோட வாழ்க்கையில பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா எனக்கு ஒரு 4 வருஷமாவே எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எந்த மாத்திரை போட்டாலும் எது போட்டாலும் சரியாகாது. நான் எப்போவுமே டெஷா மீட்டிங்லேயும் சரி, நம்ம சண்டே சர்வீஸ்லேயும் சரி ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இதே மாதிரி 2 ஆவிகள் இருக்குது, அதெல்லாம் கட்டி ஜெபிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இந்த விஷயத்துக்கும் எல்லா ஆவிகள்லாம் சொல்கிறாங்களே நினைப்பாங்க. ஆனால் நான் நடுவில் எந்த மாத்திரையுமே போடல, எதுவுமே போடலை. வெறும் ப்ரேயர், அப்புறம் டெஷோ மீட்டிங்லேயும் சரி, அங்கிள்கிட்டையும் சரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் ஆகஸ்ட் மந்தில் நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிசிஓடிலாம் இல்லைம்மா, வெறும் இது சின்ன ப்ராப்ளம் தான், நீங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்குது, நீங்கள் மாத்திரை போடுங்க சரியாயிடும் சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய சாட்சி தான் எனக்கு இல்லைன்னு சொன்னது. ஏன்னா முன்னாடி ரிப்போர்ட் எடுக்கும் போது உங்களுக்கு சிஸ்டெல்லாம் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணும்போது எதுவுமே இல்லை சொன்னாங்க. அதுக்காக ஏசப்பாக்க நன்றி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹார்மோனல் டெஸ்ட் எடுக்கும் போது அந்த பிளட் லெவல்ஸில் ஒரு ஹார்மோன் மட்டும் லெவல்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது அது சொன்னாங்க. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் டிவிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மாதிரி, ஸ்கின் டெஸ்ட் மாதிரி எடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப போய் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படி சொன்னாங்க. டிபிக்கு எக்ஸ்போஷர் இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கைனகாலஜிஸ்ட் ஒரு பல்மனாலஜிஸ்ட் போய் பாருங்கள், லங் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அவர் அதுக்கப்புறம் ஒரு 3 டெஸ்ட் திரும்ப எடுக்கணும் சொன்னார். அந்த டைமில் அந்த டிபியோட அந்த பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் சென்சிட்டிவாக இருக்குன்னு, நிஜமாவே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கின் டெஸ்ட் நிறைய அலர்ஜிஸ்னால கூட அது பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்னு அந்த கரெக்டாக நம்ம டெஸ்டோ மீட்டிங்க்கு முந்தின வீக் அந்த மண்டே போய் நான் பிளட் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்.
அப்புறம் எப்போவுமே இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து தான் வரும். அந்த டெஸ்ட்டு போய் வந்து பார்க்கும்போது வந்து அது பாசிட்டிவ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் போட்டு இருக்கணும், இந்த மாதிரி வந்து 6 months வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏசப்பா இந்த ரிப்போர்ட்டில், நீங்கள் வந்து அற்புதம் செய்யுங்க. நான் வந்து இந்த டெஸ்டோ மீட்டிங்கில் போய் அங்கே லைனில் நின்று நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். அதே மாதிரியே வந்து இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு டாக்டர்கிட்டையும் போகல, ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்டோ மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் போய் பிளட் டெஸ்ட் எடுப்பேன். ஏசப்பா இப்போ எனக்கு நெகட்டிவ்னு வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னால் காலேஜுக்கும் போயிருக்க முடியாது. நான் டெஸ்டோ மீட்டிங்க்கு வந்தேன். அங்கிள் சொன்னார் நெகட்டிவாக வரும், திரும்ப போய் டெஸ்ட் எடுன்னு சொன்னார். நான் அதுக்கு முன்னாடி சொல்லும் போது சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படி இப்படி இருக்கும்போது டெஸ்டோ மீட்டிங்கில் அங்கிள் கண்டிப்பாக நெகட்டிவாக வரணும், கர்த்தர் வந்து ஒன்று சாட்சியாக நிறுத்துவார். நானும் ஏசப்பாட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா அங்கிள் இது வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே வந்து அங்கிள் அதே காரியம் சொன்னாருங்க. ரத்தத்தை தொடுகிற கிரியை ஆண்டவரை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், அக்கனினால் ஏறிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். The name of Jesus, in the mighty name of Jesus Christ, heal, deliver in the name of Jesus Christ. ஒரு சாட்சி சொல்லட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். மகளுடைய மனவேதனைகளை நீ மாற்றி இறங்கிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். டெஸ்டோ மீட்டிங் முடிச்சுட்டு அந்த மண்டே வந்து போய் திரும்ப பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அந்த வீக்கில் வந்து ஒரு Thursday Friday அந்த மாதிரி போகும்போது ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு. அதே மாதிரியே வந்து எனக்கு ESR லெவல்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த காரியத்தை கூட வந்து ஏசப்பா வந்து எனக்கு செய்து தந்ததுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல 17வது நாள் உபவாசத்திற்காக நான் கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாள் செய்தியிலே உன் நாவில் செயல்படும் கர்த்தருடைய வல்லமை என்ற செய்தியை நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, 6 விதமான நாவை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த 6 விதமான நாவு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதை கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம். அதாவது அடங்காத நாவு, அது மாத்திரமல்ல புறங்கூறுகிற நாவு, அடுத்தது கள்ள நாவு, அடுத்தது 4வது பெருமையானவைகளை பேசும் நாவு, 5வது வஞ்சிக்கிற நாவு, 6வது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் நாவு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் 2 தீய குணாதிசயங்கள் உள்ள நாவை அவர் வெறுக்கிறார். தேவ பிள்ளைகளே, 2 தீய குணாதிசயங்களோடு இருக்கிற நாவு, அதாவது துர்குணம், துன்மார்க்க குணாதிசயம் உள்ள நாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாப்பட்ட நாவை, அதாவது துன்மார்க்க குணாதிசயம் உள்ள நாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து
10ஆம் சங்கீதத்தை நாம் முழுமையாய் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க அங்க வாசித்து தெரிந்து கொள்ளலாம். துன்மார்க்க குணாதிசயம் உள்ள நாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பரஸ்திரியின் நாவை தேவன் வெறுக்கிறாராம். இதை குறித்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரஸ்திரியின் இடுக்கண்களுக்கு, பரஸ்திரியின் நாவு ஒரு பொல்லாத நாவாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, இப்படியாப்பட்ட நாவுக்கு கர்த்தர் இப்படியாப்பட்ட நாவை அவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. சரி, இப்படியாப்பட்ட குணாதிசயம் உள்ள மனிதர்களின் நாவு, கர்த்தருடைய வல்லமை அந்த மனிதர்களுடைய நாவில் செயல்பட முடியாது. நிறைய பேர் ஜோமனும் போது இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லுவாங்க. நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்க எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட நாவுகள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால, துன்மார்க்க குணாதிசயம் உள்ள நாவு, பரஸ்திரியின் நாவு, இன்னும் அநேக நாவுகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? அத்தனை வகையான நாவுகளும் ஒரு மனுஷனுக்குள்ளார இருந்தா கர்த்தருடைய வல்லமை செயல்பட முடியாது. அதாவது அடங்காத நாவு, புறங்கூறுகிற நாவு, கள்ள நாவு, பொய் பேசு நாவு, அப்புறம் பெருமையான நாவு, அப்புறம் பொல்லாப்பு செய்யும் நாவு, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் நாவு, துன்மார்க்க குணாதிசயம் நிறைந்த நாவு, அப்புறம் பரஸ்திரியின் நாவு. இப்படியாப்பட்ட நாவுகள் இருக்குமானால் இந்த நாவுகளை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய வல்லமை அந்த நாவில் இருக்காது தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. அதனால யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அதே 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு மனிதனை குறித்து தெரியும். எப்பொழுதும் என்னோட கூட கடந்து வரும் பொழுது தன்னை குறித்ததான காரியங்களை பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பார். பெருமையாக பேசுவார். தன்னிட்ட இருக்கிற வேத ஞானம் எல்லாம் அப்படியே பயங்கரமாக பேசுவார். இது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சாபக்கேடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. எப்படிப்பா அதை சொன்ன அவர் பேசுறதற்கும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் ஒரு வித்தியாசம் இருக்கும். பேசும் பொழுது ஏதோ தேவன் தன்னோட இருப்பதாகவே பேசுவார். நான் என்னோட கர்த்தர் இருக்கிறார், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி பேசுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வாழ்க்கையாக இருக்கும். நான் இதை குறித்து யோசிக்கும் பொழுது தேவனிடத்துல கூட சில டைம் ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெருமையான நாவை கர்த்தர் வெறுத்து போடுகிறார். பெருமை, தன்னை குறிச்சதான பெருமை ஒன்றுமே இல்லை. நம்ம பேய் துரத்தி அங்கே கையில் கொடுத்தா அதை துரத்துறதுக்கு கூட அங்கே ஒன்றும் பெரிய பலன்லாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி
வீணாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு நம்மளை குறித்து எண்ணுவதற்கு மேலாக நாம் நம்மளை எண்ணி நம்மளை மிக பெருமையாய் நம்மை மிகைப்படுத்தி கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய வல்லமை நம் நாவின் மூலமாய் செயல்படுவது அரிது அரிது அரிது. தேவனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் அந்த மனிதனோடு கூட இருக்க வேண்டும், அந்த நாவோடு கூட இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, சரி, கர்த்தர் எப்படியாப்பட்ட நாவில் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இந்த கால வேளையிலே இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த மாதத்திலே நம்ம கேட்க போகிறோம். இந்த 7வது மாதத்துல நம்ம எதை பத்தி நம்ம கேட்க போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய நாவிலே வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் நாவை கர்த்தர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய நாவு எப்படியாப்பட்ட நாவாய் இருக்க வேண்டும் என்றால் சுத்த வெள்ளியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய நாவு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் நாவை பொல்லாப்பிற்கு விலக்கி காத்து கொள்வான். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருவான். ஹல்லேலூயா. எதை விரும்புகிறவங்க இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. பாருங்க, நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாவின் வல்லமை அது எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஒரு நல்ல போதகர் ஒரு நல்ல ஊழியத்தை செய்து வந்தார். பாருங்க, ஒரு நல்ல ஊழியம், அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த ஊழியத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார். அந்த வீட்டிலே பில்லி சூனிய கட்டு இருக்கிறது. இந்த போதகர் அந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்காக கண்ணீர் வடித்து ஜெபித்து அந்த குறிப்பிட்ட அவருடைய அந்த அழைத்து வந்தார் பாருங்க, அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் அவங்க மனைவிக்கு இருக்கிற பொல்லாத பிசாசை துரத்தினாராம். எல்லாம் சரியானது. காலம் கடந்து கொண்டே வந்தது. இந்த போதகர் பார்த்தார், இவர் ஒரு நல்ல மனிதராய் இருக்கிறாரே, இவரை கொஞ்சம் சபையில் நம்ம பயன்படுத்தலாம் என்று சொல்லி சபையில் பிரசங்கிக்க எல்லாம் வைத்தார். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த வந்த விசுவாசியுடைய வீட்டில் எல்லா கட்டுகளையும் இந்த போதகருடைய ஜெபத்தின் வழியாய் கர்த்தர் எடுத்து போட்டார். நல்ல நன்மைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள் எல்லாம் கடந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு போதகர் ஒரு வெளி தேசத்திற்கு அவர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை வந்தது. வெளி தேசத்தில் ஒரு மீட்டிங் வந்தது. ஒரு 2 வாரம் அவர் வெளி தேசத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆகையினாலே அந்த 2 வாரத்திலே வெளி தேசத்துக்கு செல்ல வேண்டும். ஆகையினால இந்த மனிதரை நாம் அங்கே ஆலயத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க பிரதர், நீங்கள் இந்த 2 வாரம் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? அந்த 2 வாரம் அந்த மனிதன் அங்கே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா உரிமையும் போதகர் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மனிதன்
அநேகரை வஞ்சிக்க தொடங்கினார். இந்த 2 வாரத்தில் அநேகரை வஞ்சிக்க தொடங்கினோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையானது உடைய ஆரம்பித்தது. இந்த போதகர் அவர் என்ன பண்ணார், வெளி தேசத்திலிருந்து அவர் இங்கே சபைக்கு வந்தவுடனே இந்த நபர் சபையை உடைத்து பாதி ஆத்துமாக்கள் அல்ல, கால்வாசி ஆத்துமாக்களை அவர் என்ன பண்ணாரு, சபையை விட்டு வெளியே அழைத்து போய் அவர் ஒரு இடத்துல ஆரம்பிக்க வேண்டும், இல்லை என்னமோ பண்ணணும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டார். சபை உடைந்து போயிட்டு. இந்த போதகருக்கோ வெளி தேசத்திலிருந்து மறுபடியுமாய் ஊருக்கு வந்த போதகருக்கு ஒரே வேதனை. ஐயோ, இத்தனை ஆத்துமாக்களையும் நான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தேனே, வந்த மனிதனுடைய வீட்டில் கூட பேய் இருந்ததே, அதை கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் துரத்தி விட்டேனே, இப்படியாப்பட்ட மனுஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி வேதனையில் அவர் பலிபீடத்தில் உட்கார்ந்து கதறி அழுதார். இந்த வந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த சபையை உடைத்தார் அல்லவா, அந்த வாழ்க்கையை குறித்து பார்த்தீங்கன்னா, அவர் போதகர் மீது அதிகமாய் பொறாமை கொள்ளும் ஒரு மனுஷனாக இருப்பார். அதிகமாக பொறாமை, எது பேசினாலும் பொறாமை, எங்கே இது பண்ணாலும் பொறாமை. என்ன நடந்திருக்குதுன்னா, இவருக்கு ஃபாரினுக்கு போகணுமா, இவர் அங்கே போய் ஊழியம் செய்யணுமான்னு சொல்லி இவர் போதகரை பற்றி பொறாமையுடைய வார்த்தையை பேசி இவர் என்ன பண்ணிட்டாரு, தீய வார்த்தைகளை மனிதர்களுடைய இருதயத்தில் விதைச்ச உடனே அந்த மனிதர்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்க. அந்த விசுவாச பிள்ளைகள், கால்வாசி விசுவாச பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டாங்க. கடைசியாக இந்த முடிவு எப்படி ஆனதுன்னு சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நாவு எப்படியாப்பட்டது, ஆண்டவர் நீதிமானின் நாவை எவ்வளோ நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இந்த எடுத்துக்காட்டை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது தெரியுமா, அந்த போதகர் பலிபீடத்திலே அமர்ந்து அவர் செபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் ஒருவனுக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை, நான் நன்மை மாத்திரம்தான் செய்தேன், ஆனால் கர்த்தர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தேன்னு சொல்லி அழுதாராம். அப்போது ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ எதுவும் பண்ணாத, போனவர்கள் இங்கே வந்த நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள். இங்கே வரும்பொழுது அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே நிலைமையில அவர்கள் மாற்றப்படுவார்கள். உன் கண்கள் அதை காணும். அவர்கள் அவமானப்பட்டு துக்கப்பட்டு, இந்த போதகருக்கு இப்படி நான் செய்து விட்டேனேன்ற மனவேதனையோடு சிலர் வருவார்கள், சிலர் அவமானப்பட்டு பழைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி வந்தார்களோ அப்படியே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாராம். அதுவும் போதகருக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆண்டவரே, இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கேருந்து போன பிறகு பழைய நிலைமையில மாறிட்டாங்கன்னா அதுவும் வேதனை தானே. ஆண்டவர் சொன்னாராம், நீ அமர்ந்திருந்து பாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அந்த குறிப்பிட்ட சபையை விட்டு போனவர்கள் எல்லாருக்கும் பழைய வியாதிகள், பழைய கஷ்டங்கள், பழைய காரியங்கள் அப்படியே அவர்களுக்கு வர ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் வேதனை. சிலர் அந்த மனுஷன் தப்பாக கைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போதகரை அதிகாலமே 6 மணிக்கே குடும்பமாக சிலர்லாம் ஓடி தேடி ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை குறித்து நான் தப்பாக பேசிட்டேன், மறுபடியும் நாங்கள் சபையில் இணைகிறோம், எங்களை இணைச்சிப்பீங்களா? அப்போ போதகர் சொன்னாராம், நான் எப்படி உங்களை ஒதுக்குவேன், நீங்கள் வாங்க சபைக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியாக ஒரு 4-5 குடும்பங்கள் சபையில் இணைந்ததான் தேவ பிள்ளைகளே. இந்த பிரிந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போதகர் 20 ஆண்டுகள் அருமையான ஊழியத்தை செய்தார். கர்த்தர் அருமையாக இந்த ஊழியத்தை வளர்த்தார். இந்த ஊழியம் சிறிது அளவாக இருக்கும் போது அந்த மனுஷன் இந்த ஊழியத்தை கெடுத்து உடைச்சிட்டு போனான் தன்னுடைய நாவுனால. என்ன நடந்தது தெரியுமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கை 20-25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கேள்விப்படும் பொழுது, அந்த மனுஷனுடைய மனைவி எப்படி எந்த கட்டில் வந்தாங்களோ அதே கட்டு அந்த நபரை தாக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்டல் டிஸார்டராக
மென்டலா அந்த அம்மா மாறி என்ன நடந்ததுன்னா, அவர் இந்த குறிப்பிட்ட இந்த ஆலயத்திற்கு வரும்போது என்ன பைக் வச்சிருந்தாரோ அதே பைக்கு தான் 25 வருஷம் வரையும் சர்வீஸ் பண்ணி வச்சிருந்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, குடும்பம் சீர்கெட்டு போய்விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். ஆமா, இதுதான் வாக்கு தத்துவம். அந்த 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 தேவ மனிதர் நீதியாய் நடந்தார். ஆனால் நீதிமானின் நாவை கர்த்தர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் விரும்பாதது துன்மார்க்க குணாதிசயமான நாவு. பாருங்க, இன்றைக்கு அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அது வேதனை, மகா பெரிய வேதனை. இது என்ன அப்படின்னா, அழைப்பு இல்லாமல் தன்னை தேவன் எப்படி நியமிச்சு வச்சிருக்கிறார், என்னமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்காமல் தன்னை குறித்து ஏதோ ஊழியக்காரங்களோட இருக்கும் பொழுது ஒரு கிருபை தாங்கும், பிரியும் பொழுது அந்த கிருபையும் பிரிஞ்சிரும். இதுதான் உண்மை. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்களுக்கு நியமிக்கப்பட்டு கொடுத்துருவார் ஆண்டவர். இதுதான் உண்மை. அப்போ என்ன நடந்தது? இந்த காரியம் அப்படியே நடந்தது. இது ஒரு சாட்சி, கண்ணால் பார்த்த ஒரு சாட்சி. இப்போ அந்த மனுஷன் மிக வியாதிப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் விட்டார்கள். எப்படி ஓடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் அதாவது நான் கிறிஸ்டியன் பசங்களை லவ் பண்ணிட்டு அப்படி வெளியே போய் குடும்பமே சின்ன பின்னமாக ஆனது. நல்லா கேட்டுக்குங்க, இன்றைக்கு தன்னுடைய நாவை நாம தீங்குக்கு பயன்படுத்தும் பொழுது, அந்த மனிதன் தன்னுடைய நாவை ஒரு ஆலயத்தை கெடுப்பதற்கும் ஒரு ஒரு போதகரை குற்றப்படுத்துவதற்கும் தன் நாவை பயன்படுத்தினது நிமித்தமாக இந்த பலனை அவர் பார்த்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவர் நீதிமானின் நாவை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமான் தன் நாவை பொல்லாப்பிற்கு விலக்கி அவன் காத்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பதும் அதுதான். எந்த ஒரு மனிதனையும் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. பொல்லாப்பிற்கு விலக்கி தன்னுடைய நாவை நம்ம பாதுகாக்க வேண்டுமாம். தேவ பிள்ளைகளே, சரி, இப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட நீதிமான்களை தீர்க்கதரிசிகளாகவும் அப்போஸ்தலர்களாகவும் பயன்படுத்தி அவர்கள் நாவை பரலோக அக்கினியினால் தொட்டு பயன்படுத்துகிறார். இந்த எசாயா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய நாவை தேவன் பரிசுத்த அக்கினியினால் தொடுவார். இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயாவை கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்க தரிசியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பதாக ஏசாயாவுடைய நாவை ஒரு அக்கினி தொட்டது. தேவ பிள்ளைகளே, ஏசாயாவுடைய நாவை ஒரு அக்கினி தொட்டது. அந்த நாவானது அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தினது. அந்த மனுஷனை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. அந்த மனுஷன் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்படுவார் என்ற தீர்க்க தரிசனத்தை சொல்ல அந்த மனிதனுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க நாவை தேவனுடைய அக்கினி தொட வேண்டும். அதுதான் பரிசுத்த அக்கினி. அது நீதிமானுடைய நாவை தேடி வருகிற ஒரு அக்கினியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களின் நாவை ஒரு அக்கினி தொட்டதாம். இதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதனால் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும்
பத்மேலையாவையும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோவும் செலேத்தோ என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-3 நம்ம வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு பலத்த காற்றின் அக்கினி அங்கே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா! மேல் வீட்டு அறையில கர்த்தருடைய அக்கினி அங்கே இறங்கி வந்து இவர்களுடைய நாவை தொட்டது. கர்த்தருடைய அக்கினியை நாம் சாதாரணமாய் நாம் நினைத்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. சரி, இதன் மூலமாய் கர்த்தர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நீதிமானின் நாவு அதிகாரம் உள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா! நீதிமானின் நாவு அதிகாரம் உள்ளதாய் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும், சகலவிதமான வியாதிகளையும் சகலவிதமான நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன பண்ணாரா? அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா! அதிகாரத்தை கொடுக்க ஆரம்பித்தார். சரி, நீதிமானின் நாவு அதிகாரம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் நாவு பரிசுத்த அக்கினியினால் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நாவு எதை பெற்றிருக்க வேண்டுமா? பரிசுத்த அக்கினியினால் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த அக்கினி ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஏசாயாவை பரிசுத்த அக்கினி அவருடைய நாவை தொட்டது. அதுபோல அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமா, அந்த அக்கினி இன்றைக்கு இந்த 8வது மாதம் இந்த கால வேளையில நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே, என்னுடைய நாவு துன்மார்க்க நாவா இல்லை, என்னுடைய நாவு ஆண்டவரே ராஜா, நாங்கள் அநேக நாவுகளை பார்த்தோமே, பெருமைகளை பேசும் நாவு, துன்மார்க்க நாவு, எத்தனை வகையான நாவை பார்த்தோம். அடங்காத நாவு, புறங்குறுகிற நாவு, கள்ள நாவு, பொல்லாப்பை செய்யும் நாவு, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் நாவு, துன்மார்க்க குணாதிசயம் நிறைந்த நாவு, பரஸ்திரியின் நாவு, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படியாப்பட்ட நாவு வேணும்? பரத்திலிருந்து ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியின் அக்கினி நிறைந்த நாவுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தேவை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட நாவை கர்த்தாவே எனக்கு நீர் தாரும். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பதாக நாவை பரிசுத்தப்படுத்தினார் தேவ ஆவியானவர். அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்த பொழுதும், அப்போஸ்தலர்களை பயன்படுத்தும் பொழுதும் கர்த்தராகிய தேவன் அந்த நாவிலை பரிசுத்த அக்கினியை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த அக்கினி ஒரு நீதிமானுக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் குற்றப்படுத்துகிறவர்களாய், எப்பொழுதெல்லாம் நாம் பெருமை பேசுகிறவர்களாய், எப்பொழுது எல்லாம் நம்முடைய நாவு மாற்றி மாற்றி காரியங்களை பேசிச்சு கள்ள நாவா இருக்குமானால், நீங்கள் என்னதான் ஜெபித்தாலும் கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க முடியாது. காரணம், அதற்கு தடை தேவன் அல்ல, உங்களுடைய நாவு. ஹல்லேலூயா! இன்றைக்கு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாவுனால எதை குறித்து பெருமையாக பேசுவாங்கன்னா, பிசாசை குறித்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க.
எதை சொன்னாலும் அந்த பிசாசு தான் பாஸ்டர், எது சொன்னாலும் இந்த பிசாசு இருக்கிறானே இவன் தான் எனக்கு பிசாசு பிசாசு பிசாசு. இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள், நீங்கள் ராஜாவை மகிமைப்படுத்துங்கள். என்னோடு இருக்கிற ராஜா அவர் பெரியவர். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு என்னங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனை தானங்க, அதுக்காக ஸ்தோத்திரங்க, அது நாளைக்கு நல்லா ஆயிரும். கர்த்தர் அதை சரிப்படுத்திடுவார். ஏதோ என்ன சரிப்படுத்துறதுக்காக அந்த பிரச்சனை அனுமதிச்சிருக்கிறாரு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடுவீங்க. ஆமா, சிலருக்கெல்லாம் பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை தன்னால வந்ததுன்னு சொல்றதுக்கு நாவு வராது. அவங்க சொல்லுவாங்க, அந்த அவருனால வந்தது, இது என் மனைவினால வந்தது, இல்லைங்க இது அந்த நபர்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை, என்னால வந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த நபர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. இவர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமே இருப்பாங்க. காரணம், என்னால் தான் இந்த காரியம் சொல்லி அவங்களால சொல்லவே முடியாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க தன்னையே டிகிரேட் பண்ண மாதிரி, ஐயோ நான் ஒரு நீதிமானாச்சே அப்படின்னு யோசிக்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும். வேணாம் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இந்த கால வேலையில சொல்றாரு, இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, என்னால தான், என் நாவுனால தான் நான் இப்படி இருக்கேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு என் நாவை சீர்படுத்தும் பொழுது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன். ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி, அவருடைய நாவை தொட்ட அக்கினி, அப்போஸ்தலர்களை தொட்ட அக்கினி என்னுடைய நாவை தொடட்டும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நாவை குறித்து, நம்முடைய நாவை குறித்து நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து அதிகமாய் பேசுவதை விட பிசாசை குறித்து அதிகமாக பேசுவாங்க. இன்னையிலேருந்து சொல்லுங்க, இனிமேல் தீங்கை குறித்து, டார்க்னஸை குறித்து நான் அதிகமாக பேச மாட்டேன். இனிமேல் என் தேவனை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் நான் அதிகமாய் பேசுவேன். அவர்தான் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து கொடுக்கிறவர், என்னோடு அவர் கூட இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய அக்கினி நம்முடைய நாவை தொட வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். நீதிமானின் நாவு அதிகாரம் உள்ளதா இருக்க வேண்டும் என்றால் ஒன்று தேவனுடைய அக்கினி, இன்னொன்று என்ன, இதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு இதை குறிச்சுதான ஆழமான காரியத்தை நம்ம பார்த்து, ஆண்டவரே 2 காரியத்தை குறித்து நம்ம நாளைக்கு ஜெபிப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்க போகிறோம். என் நாவை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் என்னை நிரப்பும். இதை மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் தேவ ஆவியானவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி, இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதனுடைய வாக்கு தத்தத்தை செய்தியை சாயந்தரம் நம்ம கேட்க போகிறோம். இப்ப நம்ம நாவை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே ராஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் நாவை அடக்கக்கூடியவர்களாய், எங்களுடைய நாவு நீதிமானின் நாவாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கும், நீர் மகிமையாய் இறங்கி கிரியை செய்யும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ பெரியவராய் இருக்கிறீர். இந்த கால வேளையில ஒரு புது பலன் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனால் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ நீதிமானாய் மாற்றுகிறேன். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ராஜா உம்முடைய வல்லமை ஆண்டவரை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே
இன்றைக்கு என் மீது நீர் இறங்கும். சகல கட்டுக்களை உடைக்கிறவர், சகல கிரியைகளை நிர்மூலமாக்குகிறவர், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். உங்கள் நாவு கேட்டதை பெற்றுக்கொள்ள அது தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்ட நாவாய் இருக்க வேண்டும். இந்த கால வேளையிலே அப்பாவை நோக்கி பார்த்து, கர்த்தருடைய அக்கினி என் நாவை நிரப்பட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லார் கண்களை மூடி எல்லார் ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே ராஜா. எல்லா கண்களை மூடி கையை உயர்த்தி, இயேசுவே நீர் பெரியவர், நீ பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தகப்பனே, எங்களை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நாவடக்கம் உள்ளவர்களாய் இந்த 17வது நாள் உபவாசத்திலே எங்கள் நாவை அதிகாரமுள்ள நாவாய் நீர் மாற்ற கர்த்தருடைய அக்கினி எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரை இறங்கி கிரியை செய்வீராக தகப்பனே ராஜா. என் தேவன், நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. பரிசுத்த ஆவியானவர், நீ பெரிய காரியங்களை இன்றைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த மாதத்தை குறித்து ஒரு பயத்தோடு என்ன என் வாழ்க்கையிலே நடக்கும், ஆண்டவரே ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த உபவாச கூடுகையில் அட்டன் பண்றவங்களுக்கும் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க சபை தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ராஜா யார் யாரெல்லாம் இந்த ஐடி செக்டார்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒருபோதும் ஒரு நாளும் அவர்களுடைய வேலைக்கு விரோதமாய் பிசாசு செயல்படாத படிக்கு முந்தி நான் காட்டுகிறேன். தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ராஜா வேலைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள்ல நான் ஜெபம் பண்றேன் அப்பா ராஜா. ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆயிரம் பேரை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் ஜெபத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளையும் எங்க சபை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தாங்கி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அதை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், அர்ப்பணிக்கப்பட்ட நாவோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையிலே ஒரு நல்ல வேலையை நீங்க கொடுங்க ஆண்டவரே ராஜா. வேலையில இருக்கிற தடைகளை மாற்றி அந்த தடைகளை எடுத்து போட்டு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே நீர் இறங்கி நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில யார் யாரெல்லாம் என்னென்ன ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன்னுடைய வியாதிக்காக இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வியாதிகளை நீ சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வேதனைகளை நீர் எடுத்து போடும், உடல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே ராஜா, இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ரத்தத்தை தொடுகிற கிட்னியை தொடுகிற அந்தகார சக்திகள் எரிஞ்சு போகட்டும் in the name of Jesus. வியாதி மூலமாய் பணவிரயத்தை உண்டாக்குற அந்தகார தீய சக்திகள் இந்த கால வேளையிலே எரிவதாக,
எரிவதாக, எரிஞ்சு நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லா தீய கிரியைகள், வியாதியை கொடுக்கிற கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு போ இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அநேகர் மீது ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே லார்ட். என்னென்ன வியாதியோடு எந்த தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாதியை எடுத்து போடுவீராக. நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம் எல்லாவற்றிலும் இயேசுவுடைய இரத்தம் இறங்கட்டும். எல்லா கேன்சர், பலவீனங்கள், சத்துரு போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் எரிஞ்சு போகட்டும். ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற அல்சர், மவுத் அல்சர், ஆண்டவரே அலர்ஜிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இந்த கால வேளையிலே ஒரு புது பலனை ஒவ்வொருவருக்கும் கொடு. In the mighty name of Jesus I pray Lord. Hallelujah. இந்த நாளில் யார் யார் திருமண நாளை நீங்க பார்க்கிறீங்களோ, யார் யார் பிறந்த நாளை நீங்க பார்க்கிறீங்களோ, எல்லா கரங்களை உயர்த்திக்கீங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்தில் நீங்க அதை கண்டாலும் கரங்களை உயர்த்திக்கங்க. உங்களை அப்பா ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பெரிய உயர்வை உங்க வாழ்க்கையில அவர் கொடுக்க போகிறார். உங்க கண்ணீரை மாற்றுவார். உங்க துக்கங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் மாறும். கவலை வேணாம், கண்ணீர் வேணாம். இது அற்புதத்தின் மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ராஜா பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பிறந்த நாளை காணும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ராஜா. இந்த நாள்ல அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னெல்லாம் அவங்க கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அது அப்படியே செய்வீராக. சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். அதுபோல ஆண்டவரே, உபாகமம் 28 அதிகாரத்திலே ஆண்டவரே ராஜா 6 வசனத்திலிருந்து ஆண்டவரே 11 வசனம் முடிய இருக்கிற ஆசீர்வாதத்தை நீர் கொடும். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 33 அதிகாரம் 3 வசனத்தின்படி அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிறவர்கள் இதை போல அநேக திருமண நாளை காணட்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, இன்றைக்கு நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உறக்கமின்மை, ஆண்டவரே ராஜா மரண பயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அந்த மரண கட்டுக்கள் நீங்கட்டும், அந்த இருள் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, உம்முடைய வல்லமையின் அக்கினி ஒவ்வொருவரோடு கூட இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா ராஜா. இந்த நாள்ல விற்க முடியாத இடங்களை எல்லாம் விற்க கத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா ராஜா. நீர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ராஜா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. இன்றைக்கு எல்லா கட்டுக்களையும் நீர் உடைப்பீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஜப குறிப்புக்காக ஜெபிக்கிறேன். ரமணி என்ற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த சகோதரி எங்கே இருந்தாலும் அந்த சகோதரியுடைய கிட்னி பகுதியில ஒரு வல்லமை இறங்கட்டும். கிட்னியை பிடித்து வைத்திருக்கிற அந்தகார சக்தியை இயேசு எனும் நாமத்தினால் உன்னை எரிக்கிறேன். அதுல இருக்கிற அந்தகார கிரியை எரிஞ்சு போவதாக. ஒரு அக்கினி இப்பொழுது அந்த கிட்னியில இறங்கு. Right now I command in the name of Jesus, I command Lord, healer in the mighty name of Jesus. அதுல ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அதுல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். I command Lord, இப்போ ஒரு அக்கினி இறங்கட்டும். Release her in the mighty name of Jesus, I pray Lord. அவங்களுக்கு இருக்கிற எல்லா தைராய்டு பிரச்சனைகள், அந்த தைராய்டு கிளான்ஸ்ல இயேசுவுடைய ரத்தம் பூசப்படட்டும். அதுபோல ஆண்டவரே ராஜா, கவர்மெண்ட் ஜாபுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற சிஸ்டர் பிரியாவுக்காக, குருக்காக, மோனிகாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நீ நல்ல கவர்மெண்ட் ஜாப வெகு சீக்கிரம் கொடுப்பீராக. இந்த 40 நாட்கள் இறுதிக்குள்ளாக அந்த நபர்கள் நன்மையை காணட்டும், அற்புதத்தை காணட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அது போல
ஆண்டவரே பில்லி சூனிய கட்டில் இருக்கிற சிஸ்டர் யமுனாவுக்கு நல்ல விடுதலை கொடும். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். வேதமுத்துவுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ அந்த பேக் போன்ல, அந்த டிஸ்க் பெயின்ல, ஆண்டவரே அந்த டிஸ்க்ல இருக்கிற எல்லா வலியிலையும் ஒரு வல்லமை இறங்கட்டும். இப்போ அக்கனி இறங்கட்டும், சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ரைட் நவ் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு அக்கனி இறங்குவதாக. ரைட் நவ் ஐ கமாண்ட் ஹீல் லார்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுது ஒரு சுகம் அவருக்கு இறங்கட்டும். அதுபோல கேத்தரின்காய் ஜெபிக்கிறேன். ஜாப் டிரான்ஸ்ஃபருக்காக அவங்க எழுதின ஜப குறிப்பை அந்த வீட்டாருக்கு நீர் அப்படியே செய்து கொடுப்பீராக. ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே மெட்டில்டா மனில்டாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். மவுத் அல்சருக்காக, ஆண்டவரே ஸ்டமக் அல்சருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த புண்ணுகள் எல்லாம் ஆறட்டும் அப்பா. ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். மகாலட்சுமிக்கு ஆண்டவரே ராஜா கிரியேட்டின் லெவல் ஆண்டவரே ராஜா நார்மலுக்கு வரட்டும். அவங்க டாக்டருக்கு ஆண்டவரே இருக்கிற அந்த கிரியேட்டின் லெவல் அந்த கிட்னியில இன்னைக்கு நார்மலுக்கு வரட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த கிட்னியில கர்த்தருடைய கரம் இப்ப வைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியேட்டின் லெவலை நீங்க நார்மல் ஆக்குங்க. ஒரு வல்லமை பொழுது இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹீலர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே லார்ட். அதுபோல சாந்தினிக்காக எல்லா கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தங்கம்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஆண்டவரே அவங்க ரெக்கவர் ஆக ஒரு வல்லமை அவங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே ராஜா எல்லா உடல்ல இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே ஜேசு மேரிக்காய் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற கட்டுக்கள் உடைக்கப்படட்டும். ஸ்டெல்லா ஜூலியட்டுடைய பிஸ்னஸை ஆசீர்வதியும். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுந்தரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா அவங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ரத்திகாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல வேலையை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. ஆண்டவரே சாரதா டேவிட்காக ஜெபிக்கிறோம். அவங்க டாக்டர் ஆண்டவரே ராஜா சீக்கிரம் ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ரூத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கிட்னி ஸ்டோன் டயாபெட்டிஸை நீர் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடும். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் அந்த மகளுக்கு. ஆண்டவரே சாராவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய நாவல இருக்கிற பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும். இந்த நாளில் யார் யார் திக்கு வாயோடு மந்த நாவோடு ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுடைய நாவல ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம். எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. அவர் எல்லாமா இருக்கிறார். எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. இயேசுவே இந்த 8வது மாதம் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒரு நல்ல வருமான பெருக்கம் உண்டாகட்டும். அவங்க வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே துக்கங்கள் நீங்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் கரத்துல தண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் மாற்றுவீராக தகப்பனே. அந்த இரத்தத்தை பருகும் பொழுதே நன்மை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் திருப்பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த மாலை வேளையில இன்னைக்கு டிஷ்வா கிரேஸ் டாபர்னக்கிள் குரூம்பேட்டையில் நம்மளுக்கு கூட்டம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நேராக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த கூடுகைக்கு நீங்கள் வரலாம். இது வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் மாலை வேளையில நடக்கக்கூடிய வாக்குத்தத்த ஆராதனை. இந்த
இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியேன்காக, இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் தாங்கும்படியாக நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அநேகர் எனக்காக ஜெபிக்கிறீர்கள். நேற்றைய தினத்தில் கூட சிலர் வாக்கு தத்துவத்தோடு கர்த்தர் உங்களை குறித்து இப்படியெல்லாம் பேசினார் என்று சொல்லி எனக்கு எழுதி இருந்தீர்கள். அதை நான் படித்த பொழுது என் கண்ணில் கண்ணீர் வந்தது. உண்மையிலே கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாய் பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். வருகின்ற நாட்களிலே இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். God bless you. Meet you today evening. இன்னைக்கு ஈவினிங் லைவும் இருக்கு, நீங்க லைவ்லையும் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.